எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க லாயர் பொண்ணு. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 2026க்கான லா அப்ளிகேஷன், அதாவது 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கான லா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. TNDALU இதுதான் நம்மளோட வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த பேஜுக்குள்ளார போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சோயிலுக்குள்ளார போகக்கூடிய லிங்க்கும் இருக்கும், அண்ட் கவர்மெண்ட் அண்ட் அஃபிலேட்டட் லா காலேஜுக்கு உள்ளே போகக்கூடிய உங்களுக்கு லிங்க்கும் இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிறது நம்மளோட அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சோயல், சென்னையில் தரமணியில் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் சென்னையில் தரமணியில் ஹானர்ஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணணும். இல்லை நான் வந்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜுக்குள்ள தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு உள்ள லிங்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, போன டைம் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ண வேண்டியவங்க சோயலுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக கட் ஆஃப் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியுது அவங்க சோயலுக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மேக்ஸிமம் நீங்கள் நெட் சென்டர்லலாம் வந்து வெளியே கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வெப்சைட் ஓப்பன் ஆனதுலேருந்தே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இதுதான் வரும் இதுதான் வரும்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்லணும். அவங்க ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னும் நீங்கள் பாட்டு சொல்லியிருக்கக்கூடாது. வெளியே வந்து பார்த்துட்டு நீங்கள் எந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, கரெக்டாக தான் அப்ளை பண்ண போகிறோமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்க மேலே நம்மளை குறை சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போது கவர்மெண்ட் லா காலேஜு கீழே வந்து எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சோயிலுக்கும் சேம் மெத்தட் தான், பட் தனியாக அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜு கீழே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கு ரைட் சைடு வருது இல்லைங்களா, 5 இயர்ஸ் லா கோர்ஸான்னு கேட்குது இல்லைங்களா, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ தான் நம்ம ரிஜிஸ்டரே பண்ண போகிறோம். இப்போது இந்த நியூ ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், நம்மளோட மொபைல் நம்பராக இருக்கணும். இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட மொபைல் நம்பராக இருக்கணும். இல்லை என்கிட்ட மொபைல் இல்லை அப்படின்னா அம்மா அப்பாவோட மொபைல் நம்பராக இருக்கணும். ஆக மொத்தம் நம்ம வீட்டோட மொபைல் நம்பராக இருக்கணும். கண்டிப்பாக கடைக்காரவங்க நம்பராக இருக்கவே கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி. ஒன்று நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அப்பா அம்மாவோட மெயில் ஐடியை கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன நடந்தாலும், கவுன்சிலிங்காக இருக்கட்டும், கட் ஆஃபாக இருக்கட்டும், உங்களுக்கு லா காலேஜ் சீட் கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைலுக்கு தான் இன்ஃபர்மேஷன் வரும். முக்கியமாக மெயிலுக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும். ஸோ முழுக்க முழுக்க நம்மளோட ஃபோன் நம்பரும் நம்மளோட மெயில் ஐடியும் தான் நம்ம வச்சு அப்ளை பண்ணணும். கடைக்காரவங்க வந்து அவசரத்துக்கு இப்போதைக்கு நான் என் நம்பரை கொடுத்துக்கிறேன், என் மெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஓகே சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க, அப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது. அதனால் மெயில் ஐடி இல்லாதவங்க நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க புதுசாக, இல்லை அப்பா அம்மா மெயில் ஐடியை கொடுங்க. நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது லாகின் பண்ணும்போது ஒன்ஸ் அவங்களுக்கு ஓடிபி போகும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன ப்ராசஸ் வருதோ அதெல்லாம் உங்கள் மெயிலுக்கே வரும். நீங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு ஐயோ நம்ம அப்படி பண்ணிட்டோமேன்னு புலம்பக்கூடாது. ஸோ நான் மறுக்கா சொல்கிறேன், உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை வச்சு யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பேஜ். இந்த பேஜ்லேயே உங்களுக்கு நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வருஷத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட 10th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் ஸ்பெல்லிங் இங்கிலீஷில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நேம் வரும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இசை தென்றல் அப்படின்னு நேம் இருக்குது அப்படின்னா இசை ஸ்பேஸ் தென்றல் லாஸ்ட் ஒன் இன்ஷியல் இந்த மாதிரி வரலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட பேர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி வருதோ அந்த மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணணும். நேம் ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆதார் கார்டில் வந்து என்னோடய பேர் வந்து வேறு இருக்குது, 10th மார்க் ஷீட்டில் வந்து என்னோடய பேர் ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் நேமை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். நிறைய பேர் வந்து கெசட்டில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் கெசட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். சரிங்களா? செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும்.
தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர். கையில என்ன மொபைல் நம்பர் நீங்க வச்சிருக்கீங்களோ அத குடுங்க. ஒண்ணு உங்க நம்பர் இல்ல அப்டின்னா, உங்களோட பேரண்ட்ஸ் நம்பர். ஏன் அப்டின்னா, ஓடிபி அதுக்கு போகும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நீங்க குடுக்க போற மொபைல் நம்பருக்கும், மெயில் ஐடிக்கும் தான் போகும். அதனால தான் நான் சொன்னேன், உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிய குடுங்க அப்டின்னுட்டு. ஸோ, 4த் ஒன் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். அதே மொபைல் நம்பர இங்க குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி. நான் சொன்ன மாரி உங்களோட மெயில் ஐடி. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் மெயில் ஐடி. எல்லாமே குடுத்துட்டு ஒருக்கா நல்லா செக் பண்ணுங்க. மறுக்கா மறுக்கா பார்க்கறனால டைம் வேணா உங்களுக்கு வேஸ்ட் ஆகலாம். பட் ப்ராப்பரா நீங்க பண்ணும்போது, நம்ம கரெக்ட்டா அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். அதனால நீங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. டைம் இருக்கு. ஒவ்வொரு பேஜும் பார்த்து பார்த்து மெதுவா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. இப்ப எல்லாமே நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, நீங்க ரிஜிஸ்டர் குடுத்துறணும். இல்ல நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா, லெஃப்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா? ரீசெட்ன்னு சொல்லிட்டு, அத கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே போயிரும். நீங்க மறுக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நீங்க கரெக்ட்டா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த கிரீன் கலர்ல இருக்கிற ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பேஜ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிளிக் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு லாகின் பேஜ் இப்படி தான் வரும். சில பேருக்கு லாகின் பேஜ் வரும். சில பேருக்கு டோட்டலா வெளிய வந்துரும். நீங்க மறுக்கா வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டுக்குள்ள TNDALU வெப்சைட்டுக்குள்ளார போயிட்டு, ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். மறுக்கா வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம், உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுமே ஓடிபி வந்திருக்கும். அதுதான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்பரு, யூசர் நேம். பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் குடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கு. பட் இருந்தாலும் உங்களோட யூசர் ஐடி அந்த ஓடிபி வந்த நம்பரையும், பாஸ்வேர்டையும் பார்த்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதுலனாலும். ஓகேவா? எப்பனாலும் நீங்க லாகின் பண்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்திரமா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். கோர்ஸ் அப்ளைடு 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரி கோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்பப்போ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேர் வந்துருச்சு, டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சு, மெயில் ஐடி வந்துருச்சு, மொபைல் நம்பர் வந்துருச்சு. சரியான்னு பார்த்துக்கோங்க இந்த பேஜ்லயே. இல்ல ஏதாவது தப்பா இருக்கு அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மறுக்கா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சாம்பிள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம். இப்போ தான் வந்து மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அந்த செலக்ட்டுங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் குடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர். ஆல்ரெடி நம்ம ஒரு மொபைல் நம்பர் வந்து குடுத்து லாகின் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் ஏதாவது இன்ஃபார்ம் சொல்லணுன்றதுக்காக உங்களுக்கு அந்த நம்பர் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி செகண்ட் ஒன் மொபைல் நம்பர் எமர்ஜென்சிக்காக கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா குடுங்க. இல்ல அப்படின்னா அதே மொபைல் நம்பர், அதே மெயில் ஐடிய குடுத்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நேம் எப்படி பார்த்து பார்த்து நேம் ஸ்பெல்லிங் இல்லாம டைப் பண்ணீங்களோ, அதே மாரி இவங்க நேமையும் பார்த்து பார்த்து நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோன் நம்பர். பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் குடுங்க. மோஸ்ட்லி அவங்கலாம் லக்கியா தான் இருப்பாங்க. அதனால நீங்க அவங்க நம்பர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு லா காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலிஜியன் அண்ட் கம்யூனிட்டி செலக்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வரும். கரெக்டான டீட்டெயிலா பார்த்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டிய பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கோ, அத தான் நீங்க இங்க அப்ளை பண்ணணும். ஏன் சொல்றேன் அப்டின்னா, நீங்க லா அப்ளிகேஷன் ஃபீஸும் கம்யூனிட்டி பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத பேஸ் பண்ணி தான் ஃபீஸ் கட்ட போறீங்க. கட் ஆஃபும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டிய வச்சு தான் உங்களுக்கு அத பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. லா காலேஜ் சீட்டும் உங்களுக்கு அப்படிதான் கிடைக்கும். லா காலேஜ் போயிட்டும் நீங்க அத பேஸ் பண்ணி தான் ஃபீஸ் கட்டுவீங்க. அதனால கம்யூனிட்டிய வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு கீழ வரோம் அப்படின்னா, கேஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து டைப் பண்ணணும். இப்போ ரீசென்ட்டா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஃபோட்டோவோட வரும் இல்லையா? அந்த மாரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்ன்னு இருக்கும். அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃபில் பண்ணிக்கணும். ரிசர்வேஷனுக்கு கீழ வரவங்களுக்கு மட்டும் தான் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணணும். ஓப்பன் கேட்டகரிக்கு தேவை கிடையாது. நீங்க வந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னா ஆமா குடுங்க. எஸ் குடுங்க. இல்ல அப்படின்னா நோ குடுங்க. சிட்டிசன்ஷிப்பும் அப்படிதான். குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியன்னா இந்தியன், அதர்ஸ்னா அதர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் குவாலிஃபையிங் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக குடுத்துட்டாங்க. ஹையர் செகண்டரி, ஜென்ரல். நெக்ஸ்ட் ஒன் வொகேஷனல், சிபிஎஸ்சின்னு தனித்தனியா குடுத்துட்டாங்க. அதனால நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பார்த்து ஃபில் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிஃபை எக்ஸாம்ல நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா எஸ் தான் குடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ரிஜிஸ்டர் நம்பர். நீங்க வந்து 12த் மார்க் ஷீட்ட எடுத்து பார்த்து நம்பர வந்து டைப் பண்ணுங்க. மனப்பாடமா எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். பட் இருந்தாலும் மார்க் ஷீட்ட வச்சு பார்த்தே பண்ணுங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, பாலிடெக்னிக் முடிச்சிருக்கீங்க, ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா, உங்களோட மார்க் ஷீட்ல வந்து என்ன ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கோ, அத தான் நீங்க இங்க ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே குவாலிஃபையிங் எக்ஸாம் குடுத்தீங்க இல்லையா? எப்போ பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. மந்த்தும், இயரும் நீங்க டைப் பண்ணிட்டாலும் சரி, ரைட் சைடு கேலண்டர் யூஸ் பண்ணி நீங்க கிளிக் பண்ணிட்டாலும் சரி, கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, 10த்தும் 12த்தும் ரெகுலர்ல போய் படிச்சீங்களா? இல்ல பிரைவேட்ல படிச்சீங்களான்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன அப்டின்னா, ரெகுலரா நான் டெய்லி ஸ்கூலுக்கு போனேன் அப்டின்னா, நீங்க ரெகுலர். பிரைவேட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் 11த் மட்டும் முடிச்சிருப்பாங்க ஸ்கூல் போயிட்டு. 12த்த வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் மட்டும் எழுதியிருப்பாங்க. அது என்ன டியூஷன்? டுட்டோரியல். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. சில பேர் 10த் முடிச்சிருப்பாங்க அப்பவே. இந்த 11த் பப்ளிக் எக்ஸாம்ங்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 11த் பப்ளிக் இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா 12த் தான். ஸோ 12த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் மட்டும் டுட்டோரியல் மூலியமா எழுதியிருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஐஓஎஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, 10த்துக்கு அப்புறம் ஸ்ட்ரெய்ட்டா 12த். ஸோ அந்த மாரிலாம் இருக்காங்க அப்டின்னா, அவங்கலாம் பிரைவேட்க்கு கீழ தான் வருவாங்க. ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 10த் அண்ட் 12த் ரெகுலர்ல படிச்சீங்களா? இல்ல பிரைவேட்லைங்களான்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மீடியம். செலக்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ ஒரு அட்ரஸில் இருப்போம். ஸோ எந்த அட்ரஸ் உங்களுக்கு ஓகேவா இருக்கோ, அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் கரண்ட்டில் எந்த ரெசிடென்சியில் இருக்கீங்களோ, அந்த அட்ரஸ் கொடுக்குறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அத குடுத்துக்கோங்க. அவங்களுக்கு தேவை ஒரு அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அட்ரஸ் டைப் பண்ணிட்டு, நம்மளோட சிட்டி என்ன, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, நம்மளோட ஸ்டேட்டு அண்ட் இன்க்ளூடிங் பின்கோடு மொதற்கொண்டு கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒன் டெலிஃபோன் நம்பர் வந்து இருந்தா குடுங்க. கண்டிப்பா ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்ட் நம்பர் குடுத்துருங்க. பட் ஆல்ரெடி ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க. ஆதார் கார்ட்ல என்னோட பேர் வந்து ஸ்பெல்லிங் வந்து வேறக்கா. சர்டிஃபிகேட்ல என்னோட பேர், நேம் ஸ்பெல்லிங் வந்து வேறக்கா அப்படின்னு. சர்டிஃபிகேட்ல உள்ள நேம தான் நீங்க அப்ளிகேஷன்ல எல்லா இடத்துலயும் குடுக்கணும். ஆதார் கார்ட்ல உங்களோட நேம் ஸ்பெல்லிங் தப்பா இருந்தாலும் பரவால்ல. இப்போதைக்கு உங்களோட ஆதார் கார்ட் நம்பர் ஆனா உள்ள குடுங்க. சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். நம்மளோட மார்க்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் மார்க்ஸ் ஆன் பெர்சன்டேஜ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் ஃபார் எலிஜிபிலிட்டி பர்ப்பஸ். ஸோ இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லா காலேஜ் சீட்டு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் லாங்குவேஜ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் மேத்ஸ் இதுதான் என்னோட சப்ஜெக்ட். ஸோ 6 சப்ஜெக்ட்டையும் நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறோம். ஸோ மேக்ஸிமம் மார்க்கில் 600. இப்போ எல்லாரும் 600க்கு தான் எழுதியிருப்பீங்க 600. பட் இன்னும் சில பேர் இப்போ நான் முன்னாடியே படிச்சுட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸில் நான் வந்து 1200 தான் எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவேன். நீங்கள் 600க்கு எழுதுனீங்கன்னா 600க்கு வந்து ஃபில் பண்ணுங்க. பாலிடெக்னிக் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, அவங்க காலம் வேற மாதிரி இருக்கும். ஸோ, அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணணும். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மார்க்ல இப்ப கரண்ட்டா நீங்க எழுதினவங்கலாம் 600க்கு எழுதியிருப்பீங்க. ஸோ, அந்த இடத்துல ஃபுல் மார்க்ஸ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ்ங்கிறனால, டோட்டல் சப்ஜெக்ட்டோட டோட்டல் மார்க்ஸ் தான் இங்க ஃபில் பண்ணணும். 600 இங்க நம்ம ஃபர்ஸ்ட் காலத்துல போட்டுக்கணும். செகண்ட் காலம் வந்து நீங்க 600க்கு எவ்வளோ எடுத்தீங்க? 600க்கு 580ன்னா 580. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 600க்கு 300 எடுத்திருப்பாங்க. ஸோ அது. இப்ப நான் 1200க்கு அப்ப மேக்ஸிமம் மார்க்ல நான் 1200 போட்டுட்டு, 1200க்கு நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படிங்கிறத தான் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் காலம் மார்க்ஸ் அப்டேட்டட்ல நான் ஃபில் பண்ணுவேன். ஸோ பெர்சன்டேஜ் அதுவாவே கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். கன்வெர்ட் பண்ணி அதுவே குடுத்தாலும், நீங்க ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெர்சன்டேஜ் எப்படி பார்க்கணுங்கிற வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. பாருங்க. இல்ல அப்படின்னா கேளுங்க. கீழ நானே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி குடுக்குறேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லா காலேஜ் சீட்டு கிடைக்கும். கட் ஆஃப் ரிலீஸ் ஆகும். அதனால் பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜோட சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. 600 மார்க் ஃபில் பண்ணியிருப்போம். இப்போ லாங்குவேஜ் இல்லாமல் தமிழ், இங்கிலீஷை விட்டுறணும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, 600ல் 2 சப்ஜெக்ட் போயிடுச்சு. அப்போ 400. அப்போ இங்கே மேக்ஸிமம் மார்க்கில் 400 போடுவீங்க. சிபிஎஸ்சி, என்ஐஓஎஸ்ல படித்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் சேஞ்ச் ஆகும். அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பரை தவிர்த்து எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பரை தவிர்த்து 400 மார்க் போட்டாச்சு. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் செகண்ட் காலமில் போடணும். ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் அதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். பட் இருந்தாலும் நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. மறக்க செக் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ மறக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, டிசேபிலிட்டி, ஸ்போர்ட்ஸு எல்லாமே இதிலே வந்துடும். எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது பெருசு கிடையாது. உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கணும். ஸோ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் காலத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கீழே உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பொறுத்தளவுக்கு டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றது முதற்கொண்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதர் டங் கேட்டிருக்காங்க. என்ன லாங்குவேஜோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டோட ஆக்குபேஷன் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு. வீட்டில் என்ன வேலை செய்கிறாங்களோ அதை அப்ளை பண்ணிக்கணும். மந்த்லி எவ்வளோ இன்கமோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கணும். மந்த்லி இன்கம் தான் கேட்டிருக்காங்க, ஆனுவல் இன்கம் கேட்கல. அதனால் கவனமாக அதை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், பேரண்ட்டோட இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர்லாம் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நாட் நெசசரி, அது வேண்டாம். இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா கம்பல்சரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேட்டிவ் பிளேஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களோட பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் வந்து எங்கே இருந்துச்சுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா தயவு செஞ்சு ஆமான்னு கொடுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்டிஃபிகேட் இல்லைன்னா சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. பட் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நம்பர் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெசசரி கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஆமான்னு சொல்லுங்கள். சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. 6th to 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. இஎம்ஐஎஸ் நம்பர்னு ஒன்று கேட்டிருக்காங்க. எனக்கு அது ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்பருன்னு தெரியல. பட் அது இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லைங்கிறதுக்கு என்ன ரீசனுங்கிறத மென்ஷன் பண்ணால் போதுன்னு இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 6th to 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. ஸ்கூலில் போயிட்டு பிசிடிஎம் சர்டிஃபிகேட்டுன்னு நினைக்கிறேன் அது பேர். போனஃபைட் மாதிரி இது ஒரு பிசிடிஎம் சர்டிஃபிகேட் 6th to 12th வரைக்கும் படிச்சிருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்கூலில். அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே தனியாக ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாலே போதும். அது தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ, இங்கே மீடியம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு கிடையாது. நீங்கள் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலே போதுமானது. சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா போன வருஷம் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே செலக்ட் ஆகி போன எல்லார்கிட்டையுமே போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்களான்னு அவங்க போய் செக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த ஸ்கூல்லேருந்து நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துடணும். இப்போ 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, ஒரே சர்டிஃபிகேட்டோட முடிஞ்சிடும். ஆனால் 6th to 10th வரைக்கும் நான் ஒரு ஸ்கூலு, 11th 12th ஒரு ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்கூலில் சர்டிஃபிகேட் வாங்கணும். இல்லை 3 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா 3 ஸ்கூலில் சர்டிஃபிகேட் வாங்கணும். சரிங்களா? புரியலன்னா கேளுங்க, நான் மறுக்கா சொல்கிறேன். ஸோ நீங்கள் 6th to 12th வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். இதில் என்ன அப்படின்னா 6th நீங்கள் எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த பிளாக்கு, நேம் ஆஃப் தி ஸ்கூல், ஸ்கூல் டைப்பு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள், கவனமாக ஃபில் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூலில் 7th ஒரு ஸ்கூலு, 9th ஒரு ஸ்கூலுன்னு சேஞ்ச் ஆகிருப்பீங்க. அந்த காலத்துக்கு நேரம் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கிறது அஃபிலியேட்டட் லா காலேஜ். இதில் கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜும் இருக்குது. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே நீங்கள் ப்ரைவேட் லா காலேஜில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வில்லிங் இருக்கா, ஓகேவா உங்களுக்குன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் சேர்ந்தீங்கன்னா ஃபீஸ் ஜாஸ்தி. கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மி. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 85,000 இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்குறது, நோ கொடுக்குறது உங்களோட இஷ்டம்.
பிரைவேட்ல படிக்க உங்களுக்கு ஓகேனா எஸ் குடுங்க. இல்ல அப்டின்னா நோ குடுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, 15 லா காலேஜ் வந்து நம்ம வந்து குடுக்கலாம். கவர்மெண்ட் காலேஜா வந்து பார்த்தீங்கன்னா குடுங்க எல்லாரும். பிரைவேட் காலேஜ் தான் நான் போனாலே போவேன்னா, அவங்க ஸ்ட்ரெய்ட்டா பிரைவேட் எஸ் குடுத்து பிரைவேட் லா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் குடுத்துக்கோங்க. இல்ல நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் போவேன் அப்டின்னா, கவர்மெண்ட் காலேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்டின்னா, இவ்ளோ நேரம் நீங்க லா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்களோ, கேட்கலையோ அது உங்களோட விருப்பம். பட் என்னோட ரொம்ப ரெக்வெஸ்ட் என்ன அப்டின்னா, நீங்க ப்ரிஃபரன்ஸ் குடுக்கும்போது தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம வரிசையா வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும். 15 லா காலேஜ் குடுக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நீங்க லா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலனாலும் பரவால்ல. பட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. ஏன்னா, எல்லார்னாலயும் ரொம்ப வெளியூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பி படிக்க வைக்க முடியாது. அதனால பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. நம்ம ஊரு பக்கத்துல எந்த காலேஜ் போனா உங்களுக்கு ஓகேவா இருக்கும், உங்கனால ஃபீஸ் கட்ட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நான் படிச்சாலே அந்த காலேஜ்ல தான் படிப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இல்ல எனக்கு எல்லா காலேஜுமே தூரமா தான் இருக்கு அப்படின்னா, அந்த காலேஜ்ல உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு. பட் எனக்கு தூரமா ஒரு கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இப்ப நான் கேட்டது மதுரை தான் கேட்டேன். எனக்கு கோயம்புத்தூர் லா காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கோயம்புத்தூர் லா காலேஜ்ல அட்மிஷன் போட்டுட்டு, பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மதுரை லா காலேஜுக்கு ரீஅலாட்மெண்ட்லயோ இல்ல ட்ரான்ஸ்ஃபரோ கேட்டு வந்துக்கலாம். சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜ் டூ கவர்மெண்ட் காலேஜ் ரீஅலாட்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. பிரைவேட் டூ கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒன் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. செகண்ட் ஒன் உங்களோட சிக்னேச்சர். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில், பிளாக் இங்க் பென்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு பிளாக் பென் போதும். தெளிவாக நல்லா சைன் பண்ணிவிட்டு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரண்ட்ஸோட சிக்னேச்சர். அதே மாதிரி தான் ஒயிட் பேப்பரில் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை சைன் பண்ண சொல்லி, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டு தான். எதுவுமே பிடிஎஃப் ஃபார்மெட் கிடையாது. ஃபோட்டோ ஃபார்மெட்டு தான். இதில் சைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எல்லாமே 10 கேபி டு 50 கேபிக்குள்ளே தான், 10 to 50க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஃபோன்லேயே அப்லோட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கொடுத்து பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், உங்களோட சைனாக இருக்கட்டும், நீங்கள் வியூ கொடுத்து ஓப்பன் பண்ணி கிளியராக இருக்கான்னு ஒருக்கா பார்த்துட்டு, பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பொறுத்த மட்டிக்கும் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என்னோடது வந்து பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு, நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. இன்னும் நான் அப்லோட் பண்ணல அப்படிங்கிறவங்க பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக எந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ அதை அப்லோட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப நாள் ஆச்சுன்னா இன்றைக்கி எடுத்துகிட்டு புதுசாகவே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் கோடில் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. இந்த செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஒரு ஸ்கூல் ஐடி கார்டுக்கு நம்ம எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுப்போமோ அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட 10th சர்டிஃபிகேட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 100 to 250 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஜேபிஜி ஃபார்மெட்டு தான். எல்லாமே ஃபோட்டோ ஃபார்மெட்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10th சர்டிஃபிகேட், அப்புறம் 12th சர்டிஃபிகேட், உங்களோட டிசி பொறுத்தளவு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜெலாம் முடிச்சுட்டு 12th மார்க்கை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, காலேஜ் டிசியவே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் தான். எதுவுமே ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணக்கூடாது. எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ் அவங்களே குடுத்துருக்காங்க. இல்ல அந்த சைஸுக்குள்ள என்னால அப்லோட் பண்ண முடியலன்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு கன்வெர்ட் டூ சைஸ் குடுத்து, நீங்க அதில வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணிட்டு, எடிட் பண்ணிட்டு, தெளிவா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுங்க. நான் மறுக்க சொல்றேன். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ட தான் நீங்க அப்லோட் பண்ணணும். இல்ல என்கிட்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்ல அப்டின்னா, வாங்கி ட்ரை பண்ணுங்க. இல்ல சுத்தமா என்னால டிசி வந்து ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னால் அப்போ வரைக்கும் வாங்கி டிசி அப்லோட் பண்ண முடியலன்னா, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. என்னால் இப்போதைக்கு டிசியை வந்து அப்லோட் பண்ண முடியலை.
டிசி இன்னும் என்னால் வாங்கலை, அதனால் நான் கவுன்சிலிங் டைமில் கண்டிப்பாக டிசியை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரில் நீங்களே சைன் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கி அதை அப்லோட் பண்ணுங்கள். இப்போது எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வியூ ஓப்பன் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கா, 10th கேட்டிருக்க இடத்துல நம்ம 10th சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணியிருக்கோமா, 12th சர்டிஃபிகேட் கேட்டிருக்க இடத்துல 12th தான் அப்ளை பண்ணியிருக்கோமான்றதை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட எல்லா ப்ரொஃபைலையும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எடிட் பண்ணவே முடியாது. அதனால் இப்போவே நீங்கள் எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போங்க. ஸோ சாம்பிள் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும். நீங்கள் சாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம், மெயில் ஐடி அண்ட் கம்யூனிட்டி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண போகிறோம். அதனால் கம்யூனிட்டிலாம் சரியாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ரைட் சைடு ப்ரொசீட் டு பேமெண்ட்டுங்கிறத கொடுங்க. இதில் நீங்கள் நெட் பேங்கிங், யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஜிபே எது மூலியமானாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரெசிப்ட் வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ டவுன்லோட் பண்ணியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க கொடுத்துருக்க அந்த பேஜ் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஃபைனலாக உங்களோட அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இப்போவே செக் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரிஃபரன்ஸ் காலேஜெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, நம்மளோட பேர், ஸ்பெல்லிங், நம்மளோட கட் ஆஃப் மார்க்கு எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட அப்ளிகேஷனை. ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்லலாம் எல்லாமே லாகின் பண்ணும்போது உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. நான் வந்து வளவலன்னு பேசணுன்றதுக்காக சொல்லலை, ஒவ்வொரு டீட்டெயிலும் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ இழுத்து சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.